இப்போ நீங்க பெரிய ரொமான்டிக்லாம் ஒண்ணு கிடையாது. அப்பாவை பார்த்து நல்லா அசடு வளைஞ்சு அது ஒண்ணுதான் மிச்சம். அப்படியா? ஏய் இரு என்ன சொன்ன? வெளியே போயிருங்க. தம்பி காமிங்களா? நவதானியத்தை எடுத்து வச்சுங்கம்மா. இதோ வந்துட்டேன். கொண்டு வரேன். இந்தாங்க நவதானியம். கொடுங்க. இந்த பூவை எடுத்து தட்டுல கொண்டு போய் தட்டுல எடுத்து உதிரியாக்கி அப்படியே தட்டுல வச்சிருங்க. சரி. பிரபு என்னப்பா ஆதரவு வந்தாச்சா? இன்னும் வரலப்பா. கிளம்பிட்டாங்களா? வந்துகிட்டு இருக்காங்க. சரி வந்ததை சொல்லுங்க, நான் வந்துடுறேன். பிரபு ஒரு விஷயம்ப்பா. என்னப்பா? என்ன ஏதாவது செலவு எடுத்து விட போறீங்களா? என்ன டென்ஷன் ஆகாம போயிருங்க. செலவு விஷயம்லாம் இல்ல பிரபு, இது வேற. என்ன? மேகலை சொன்ன மாதிரி ஏகாம்பரம் வந்தாலும் வருவான். அவன் வரும்போது நீ முகத்தை திருப்பிக்கிட்டு இருக்காம வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிடு. அதெல்லாம் என்னால முடியாது. அப்படி சொல்லாத பிரபு. அந்த ஆளுக்கு பத்திரிக்கை வைக்க நான் ஒத்துக்கிட்டதே ஆதரிக்காக தான். இப்ப நான் வந்து அந்த ஆளுக்கு மாலை மரியாதை பண்ணி வரவேற்கணுமா? அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. நமக்கு அந்த ஆள் பண்ண நம்பிக்கை துரோகத்துக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த ஆளை நான் மன்னிக்கவே மாட்டேன். நீ சொல்றதெல்லாம் சரிதான் பிரபு. ஆனா விரோதியா இருந்தாலும் துரோகியா இருந்தாலும் நம்ம வீடு தேடி வர்றவங்களை நாம அவமானப்படுத்தக்கூடாதுப்பா. அப்படி பண்ணா பெரிய பிரச்சனை ஆயிடும்பா. பொண்ணு வீட்டுக்கு முன்னாடி நாம எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு நிக்க கூடாது. ஏகாம்பரம் வருவானோ வரமாட்டானோ தெரியல. ஒருவேளை வந்தான்னா வாங்கன்னு சொல்லிடுப்பா. என்னால முடியாதுப்பா. எப்பா பிரபு, அப்பா இந்த விஷயத்துல மேற்கொண்டு பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல. நீங்க போங்கப்பா. ஆதரவு வந்துட போறா. போங்கப்பா. போங்க. இன்னைக்கு மட்டும் ஏகாம்பரமும் வேல்வெளி ஏதாவது பிரச்சனை பண்ணட்டும். அடிச்சு மூஞ்சி முகரெல்லாம் உடைச்சாங்க. இல்ல வேற என்ன சொன்னா? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அவன் ஏகாம்பரத்தை வாங்கன்னு கூப்பிட மாட்டேன்னு ரொம்ப தீர்மானமா சொல்றான். எனக்கு என்னமா இன்னைக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு தான் தோணுதுமா. எதுக்கு நீ கவலைப்படுறீங்க? பேரனை நம்ம பேச்ச கேட்க வைக்கிறதுக்கு தான் நம்ம கிட்ட ஒரு வழி இருக்கே. என்னமா சொல்ற? முன்னாடி பதினோரு அவதாரம் விளக்கு ஊத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு மேல போன வீடியோ வாழாத. கவலைப்படாத. ஆதரவு வந்ததும் பேச வைக்கலாம். நீ வா. யார் சொல்றது? வார்த்தை இல்ல